எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாரதியார் ஆத்திச்சூடியில் வர எண்ணுவது உயர்வு அப்படின்ற ஆத்திச்சூடிக்கான கதை தான் பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல குட்டி மீனா அப்படின்னு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப அழகா அன்பா நடந்துக்கிற ஒரு சிறந்த குழந்தை. ஆனா அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நாம பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆக போறோம்னு தெரியலையே அப்படின்னு அவ பாட்டி கிட்ட போய் கேட்டா. பாட்டி சொன்னாங்க, நீயே யோசிச்சுக்கப்பா, எல்லாமே யோசிக்கிறதுல இருந்து தான் நமக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் அவ பள்ளிக்கு போகும்போது மேல வானத்துல பார்த்தா. வானத்துல ஒரு பறவை பறந்து போயிட்டு இருந்துச்சு. அவன் நினைச்சா, இவ்வளவு உயரமா இந்த பறவை பறக்குதே, நாமளும் ஏதாவது பெருசா இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைச்சா. அன்னைக்கு அவளுடைய ஆசிரியர் வகுப்புல ஒரு கேள்வி கேட்டாங்க. குழந்தைங்களே, நீங்க எல்லாம் பெரியவங்களானு என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. நான் டீச்சர் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் போலீஸ் ஆக போறேன், நான் பைலட் ஆக போறேன்னு ஒவ்வொரு பசங்களும் ஒன்று சொன்னாங்க. ஆனா மீனா மட்டும் சிரிச்சுக்கிட்டே அவங்க ஆசிரியர்கிட்ட சொன்னா, ஆசிரியரே, எனக்கு இன்னும் என்ன ஆக போறேன்னு தெரியல, ஆனா நான் நல்லவளா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவணும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், அப்பதான் நான் உயரமா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆசிரியர் மகிழ்ச்சியோட அதை கேட்டுட்டு சொன்னாங்க, இதான் பாரதியார் ஒரு ஆத்திச்சூடியில எண்ணுவது உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல எண்ணம் இருந்தா வாழ்க்கை எல்லா திசையிலையுமே உயரும் அப்படின்றதுதான் இந்த ஆத்திச்சூடி சொல்றது. இதை கேட்டு அந்த குட்டி மீனா ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அதுக்கப்புறமா அவ தினம் நல்லா படிக்க ஆரம்பிச்சா. எல்லா நண்பர்களுக்கும் உதவி செஞ்சா. யாருமே வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கல. எல்லா வேலையும் நல்ல மனசோட செஞ்சா. அன்னையிலேருந்து அவளை எல்லாருமே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மளுமே எப்பயுமே எல்லா விஷயத்தையுமே நல்ல எண்ணத்தோட செய்யணும். நம்மளுடைய நல்ல எண்ணம் தான் நம்ம உயர உயர எழுப்போம். அதனால மனசு சுத்தமா இருக்கணும். அதுதான் உயர்வுக்கு காரணமா இருக்கும். இதுதான் எண்ணுவது உயர்வு. நல்ல எண்ணங்கள் இருந்தா வாழ்க்கையில எல்லாமே உயரும். அதனால நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம உயரமா வச்சுக்கலாம். நம்மளோட வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமா இருக்கும். இந்த கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போயிட்டு வாங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.